எங்கம்மா போகணும்? சாந்தி நிலையத்துக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சாந்தி நிலையமா? நீங்களா? என்ன சார் டாக்ஸில வரீங்க? ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமா விஷயம்? அப்பா உடம்பு சரியில்லை. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏமா உன் பேர் சுமதி தானே? ஆமா ஆமா, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சுமதி, என்ன உனக்கு தெரியுதாமா? கொஞ்ச நாள் நீ படிச்ச கான்வென்ட் பஸ்ஸுக்கு நான் டிரைவரா இருந்தேன். ஒரு நாள் என் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு. அதை நீதான் கண்டுபிடிச்சு கொடுத்த. அதுல இருந்த என் மனைவியோட போட்டோவை பார்த்துட்டு லைசன்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி காணாம போன என் மனைவியும் கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காமா? உனக்கு எங்க அதெல்லாம் ஞாபகம்? போலீஸ் ஸ்டேஷன். நான் விஜயகுமார் பேசுறேன். நமஸ்காரம் பண்ணிக்கமா. சுமதி, உன்னை காப்பாத்துறதுக்கு தெய்வம் போல ஒரு தகப்ப இருக்கிறப்போ உனக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்ப. சுமதி, உலகத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா? தாயினுடைய ஆசீர்வாதம். அது உனக்கு. மன்னிச்சு தேவி, நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. தேவி, ஒரு பொய்யை நிரந்தரமா வாழ வைக்கணும்னு சொன்னேன். ஆனா என்னை அறியாம உண்மை அதை ஜெயிச்சிருச்சு. சுமதி, சுமதி, இவங்கதான் உன்னை பெற்ற தாய். சொல்றீங்க? இதுவரைக்கும் உனக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தம்பார், அதுதான் போய். இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. அம்மா, பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் தாய்முகத்தை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஏமா என்ன பார்க்க வரல? ராமு, மக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன தலைக்குரிய வச்சுட்டீங்களே, எதுக்காக ராமு? ஒரு நாள் ராத்திரி நீ இதே வீட்டுக்கு ஓடி வந்து உன் குழந்தை என் கையில கொடுத்து, இனிமே அவளுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீங்கதான் சொன்னி உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதே நிலைமை எனக்கு வந்துருச்சு. என் குழந்தை நல்லபடியா வளர்த்து உன் கையில ஒப்படைக்க, இனிமே அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது பொறுப்பு இல்லை. என்னடா நடந்தது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுங்க ராமு. அம்மா,
என் மானத்தை பறிக்கிறதுக்கு ஒருத்த முயற்சி செய்தான். என்ன காப்பாத்துறதுக்காக அப்பா அந்த மிருகத்தை கொண்டுட்டாரு. என்ன காரியம் நான் செஞ்சுட்டேன்? இதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சுமதி, நான் தான் டாக்ஸிக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாது. உன்னை வளர்த்தாட்டம் போகும்போது பிறவிக்கடனை தவிர வேற எந்த கடனும் அவனுக்கு இருக்கக்கூடாது. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல சார். மீட்டரை கட் பண்ணிட்டுங்களா? மீட்டரை கட் பண்ணிட்டு போறீங்களா இல்ல மறுபடியும் உங்க மனைவி மகளோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா? டாக்ஸியில வரும்போதே நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க உள்ள போலாம். வேண்டாம் சார், நான் என் மனைவியோட முகத்துல பிடிக்க தகுதி இல்லாதவன். ஏன் அப்படி சொல்றீங்க? வளர்த்த பாசத்துக்காக உயிரையே பொருட்படுத்தாம மகளோட மானத்தை நீங்க காப்பாத்துறீங்க. ஆனா நான் மனைவியோட கற்புக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல உயிருக்கு பயந்து விட்டுட்டு ஓடி போனவன். சார், நான் ஒரு டாக்ஸி டிரைவரா இங்க வந்தேன், அப்படியே திருப்பி போயிடுறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். எப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் செய்த தவற உணர்ந்து தெரிஞ்சிட்டானோ அப்பவே அவன் நல்லவன் ஆயிட்டான். தைரியமா என் கூட வாங்க. உன் கணவரைதான் தேவகி, எனக்கு ஒரு உதவி செய்யும். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு ஆண்கள் கிட்ட கெஞ்சுறது தான் பழக்கம். ஆனா ஒரு ஆணுக்கு வாழ்வு கொடுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன். உன் கணவர் திரும்பி வந்திருக்கார், மறுபடியும் நீ அவர் கூட வாழ. பண்பு பண்புன்னு வாய்கழிய பேசுறாங்களே, எங்க இருக்கு பண்பு? இதோ போல பண்புள்ள பெண்கள் இருக்கிற வரைக்கும் தமிழருடைய பண்பாடு உலகம் பூரா கொடி கட்டி பார்க்கும். விஜயகுமார், இன்ஸ்பெக்டர், உங்களை நான் முன்னாலே எதிர்பார்த்தேன். இதோ ஒரு நிமிஷம். ஆயா, எனக்கு நேரம் வந்துருச்சு, நான் போட்டுமா? அப்பா, வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு போறீங்க. நான் போயிட்டா எனக்கு யாரும் பார்க்கணும்ப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு. கவலைப்படாதாயா, நான் இல்லைன்னா என்ன, என் மக வயசுல பார்க்க போறானே உன்னுடைய கொள்ளு தரேன். அவன் உனக்கு கொள்ளி வைப்பா. அது வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இப்படியே இருப்பேன். நான் நினைக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆனவனே நீ உன் மனைவி ஏன் உன் குழந்தையோட என்னை பார்க்க ஜெயிலுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் போகட்டுமா? கடைசியில உங்க வாழ்க்கை இப்படி ஆகும். என்ன நடந்து போச்சு? பிரிஞ்சு போன குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, என் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். என் சொத்து முழுவதும் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து என் பொண்ணுக்கும் கோபிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். சரிதானே? நான் போகட்டுமா? நோ கிராய், நோ கிராய். நான் சொன்ன இங்கிலீஷ் இருந்தது இல்ல டாடி. Don't cry. Don't cry. Don't cry. Don't cry.